இப்போ ரொம்ப சுவையான மொச்சைப்பயிறு குழம்பு செய்யலாம் வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கடுகு சேர்ந்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணுங்க. வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு உரித்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. அந்த சின்ன வெங்காயத்தையும் இது வெடித்த உடனே இது கூட நாம் சேர்த்துக்கணும். சேர்த்த உடனே இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொரியணுங்க. நல்லா பொரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் இப்போ நாம் 3 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கணுங்க. அந்த 3 சின்ன சைஸ் தக்காளியை இது கூட நாம் இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்தி அதுவும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. வாங்க தக்காளி சேர்க்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்களா? நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3 சின்ன சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் உடஞ்சி ஒரு 3/4 பாதம் தக்காளி நல்லபடியாக வதங்கணுங்க. வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ இருக்க கால சூழ்நிலையில் யாரும் இந்த மாதிரி குழம்பெல்லாம் இப்போ பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப பாரம்பரியமாக இருக்கிறவங்க பாட்டி வீட்டில் அவங்களாம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ குழந்தைகளுக்கு எது சிம்பிள் டிஷ்ஷாக நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி தான் யோசிச்சு டக்குன்னு பண்ணி கொடுக்குறோம். இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தாங்க. செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே ஈஸி. ஒரு 15 மினிட்ஸில் இந்த குழம்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டைமெல்லாம் ஆகாதுங்க. வெங்காயமும் தக்காளியும் வெஜிடபிள்ஸும் நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா வணங்குற டைம் மட்டும்தான் நமக்கு ஆகுமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸியாகவே இது வணங்கிடுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 15 நிமிஷத்தில் கூட இந்த குழம்பு வச்சிடலாங்க. நாங்கள்லாம் காலையில் சாதத்துக்கும் மதிய லஞ்சுக்குமே இதை தான் சாப்பிடுவோம். ஆனால் மேக்ஸிமம் இப்போ யாரும் குழம்பே வைக்கிறது இல்லைங்க. சிம்பிளாக ஃப்ரைட் ரைஸ், தோசை, இட்லி, பணியாரம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிட்டிங்க அப்படின்னா காலைல இட்லி தோசைக்கும் செட் ஆகுங்க, மதிய லஞ்சுக்கும் நல்லாயிருக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் நாம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 150 கிராம் கத்திரிக்காயும் 100 கிராம் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு எதுக்குன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு. அதுக்காக உருளைக்கிழங்கு நம்ம இதில் சேர்த்திக்கிறோம். அதோட குழம்பும் நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு இதில் போட்டால். அதனால் உருளைக்கிழங்கையும் சேர்த்து இது கூட நாம் போட்டுக்கிறோம். இப்போ இதில் எந்த பொடியும் சேர்க்காமல் ஸ்ட்ரெயிட்டாகவே உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் நல்லா உடஞ்சி வதங்கி வருங்க. அப்போது அதுக்கப்புறமா தான் நாம் குழம்புத்தூள் இதில் சேர்க்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு டைம் கிடைக்கும். கத்திரிக்காய் எண்ணெயோடு வதங்கும் போது இன்னும் சுவையாக இருக்கும். சும்மா வதங்காமல் அப்படியே பொடியை போட்டுட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் டேஸ்டியாக வராதுங்க. நல்லா இந்த எண்ணெயோடு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கும் இந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி சுருண்டு வரை நல்லா கத்திரிக்காய் லைட்டாக உடையிற மாதிரி வருங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நாம் பொடியை சேர்த்துக்கிறோங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், சிறிது மஞ்சள் தூள் அதையும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நல்லா வதங்கிறதுக்கு டைம் கொடுக்கலாங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட்டு வெளியே வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் வெளியே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இப்போ நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், சிறிது மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. இதில் சேர்த்து நல்லா கிடைக்கணும். இதில் இடையில நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. இதில் ஒரு கட்டி பூண்டு இதில் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா வாயு பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா மொச்சங்கிறதுனால பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டு இடித்து சேர்த்துறத நான் எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் இது கூட பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. என்னென்ன தேவையான பொருட்களுங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பொடியெல்லாம் நல்லா போட்டு வச்சுங்க. போட்டதுக்கப்புறமா இதை இந்த காயோடு ஒன்றா நம்ம வதக்கி விடணுங்க. நல்லா வதங்கி விட்டு அந்த எண்ணெய் லைட்டாக பிரிகிற ஸ்டேஜ் வருங்க. நல்லா பார்த்திங்கன்னா காயோடு சேர்ந்து இதில் தேவையான உப்பும் போட்டுக்கோங்க.
உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. வதனதுக்கப்புறமா மொச்சை வந்து நம்ம வந்து 100 கிராம் மொச்சை எடுத்திருக்கோம். அந்த மொச்சையை வந்து ஓவர் நைட்டு வந்து ஊற வச்சுட்டோங்க. ஊற வச்ச மொச்சையை வந்து இதில் வந்து சேர்க்கணும். அதை வந்து வேக வச்சு நான் வச்சுருக்கிறேங்க. 2 விசில் விட்டு குக்கரில் 2 விசில் விட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த டைம் வந்து அந்த மொச்சையும் வந்து இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச மொச்சையையும் இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி வந்து இதில் நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மொச்சையோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நல்லா வெந்து நல்லா கத்திரிக்காய் வந்து உடஞ்சி வருங்க. அந்த பதத்துக்கு வந்து புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கணுங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருங்க. அப்போது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோவே தாங்க, ரெடி. இப்போ சூப்பரான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா உடஞ்சி வந்திருக்குங்க. இந்த குழம்பு வந்து சாதத்தோடு இட்லி தோசையோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் my channel.